அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிர்ஷ்டகரமான அடுத்த 7 நாட்களில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன. உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் பல சங்கடங்கள் நிச்சயமாக நீங்குவதோடு மட்டுமல்லாது ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கடன் தீரும், இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. விருச்சக ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்று பார்க்கும்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக 5இல் வலம் வருகிறார். 5இல் அவர் வலம் வருவதோடு லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அவர் மட்டும் 5ஆம் இடத்தில் வலம் வரவில்லை, அவருடன் இணைந்து சனி, சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து வலம் வரக்கூடிய இந்த வேளையில் கிரக கூட்டு சேர்க்கை யோகமானது ஏற்படுகிறது. கிரக கூட்டு சேர்க்கை யோகம் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே அதிர்ஷ்டம் ஆக்டிவேட் செய்யப்படும் நேரமாக நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல முறை முயற்சி செய்து வெற்றியடையாத பல காரியங்களில் இந்த தருணத்தில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது முயற்சி இல்லாமலே ஏற்கனவே செய்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் அற்புதமான வேளையாக உறுதியாகவே இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக உண்டு. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. விருச்சக ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலம் வருவதால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவேறக்கூடிய அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த மனக்கசப்பும் சங்கடமும் விலகி மன நிறைவு காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது புதிய வாய்ப்பும் நல்ல சந்தர்ப்பங்களும் உங்களது இல்லத்தின் கதவை தட்டும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பாதியில் முடிக்க முடியாமல் நின்ற பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான அதிரடியான வாய்ப்புகள் அமைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான சங்கடங்கள் நீங்கி மிக சிறப்பான அதிரடியான மாற்றங்கள் அடுத்தடுத்து கைகூடும். ஏனென்றால் சனியுடன் இணைந்திருக்கிறார். நீதி தவறாத நடுநிலை தவறாத சனி பகவான் 5இல் இருப்பது ஐயமின்றி பணிகளை மேற்கொள்வதோடு உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் புதிய ஆர்டர்களையும் ஒப்பந்தங்களையும் சிறப்பாக மாற்றி கொடுப்பார். அதோடு மட்டுமல்லாது தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து சப்தம பார்வையை லாபத்தின் மீது பதிப்பதால் ஜீவனக்காரகரான சனி பகவானின் அமைப்பால் ஜீவனம் வலுப்படும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட லாபம் உயரும். பல நல்ல மாற்றம் உண்டு. ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் சனி மற்றும் செவ்வாயின் சேர்க்கை என்பது சாதகமற்ற முரண்பாடான கிரக சேர்க்கையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அது பஞ்சமஸ்தானம் என்பதால் பெரிய அளவிலான பிரச்சனைகள் நிச்சயமாக இல்லை. ஆனால் மற்றவர்களிடம் பொறுப்பை கொடுக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருங்க. சுப செலவுகள் நிச்சயம் நிறைவாக ஏற்படும். அதில் கூடுதலாக சில விரயங்கள் அமையலாம். ஆனால் அதை தவிர்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பமாகவும் பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் தானாக நடக்க போகும் நல்லவையாகவும் பல சந்தர்ப்பங்கள் உண்டு. 5இல் வலம் வரக்கூடிய சூரியன் 14ஆம் தேதி முதல் உச்சம் பெறுகிறாருங்க. சூரியன் உச்சம் பெறக்கூடிய வேலைக்கு முன் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அமோகமான யோக வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பார். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை முற்றிலுமாக விளக்குகிறார். அலைச்சல் சிரமம் விலகுவதோடு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி பரிபூர்ண சுகம் பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது விருச்சக ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் பல காரியங்களை தடையில்லாமல் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. வித்யா
காரகரான புதனும் அவருடன் 7ஆம் தேதி முதல் இணைந்து அங்கு நீச்சம் பெற்றாலும் கூட புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார். 5இல் அவர் வலம் பெறுவதால் இந்த வேலைகளை சரியான முறையில் செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது மாமன் மைத்துனர் வழியில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி மங்களகரமான பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் நல்ல தீர்வு கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது வீடு கட்டி குடியேறக்கூடிய சிறப்பான யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல மாற்றம் கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தின் காரணமாக உண்டு. குரு பகவான் அஷ்டமத்தின் இறுதியில் வலம் வருகிறார். 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் அஷ்டமத்தின் இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய வேளையில் குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக அமையும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதோடு கடன் தீரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். உத்தியோகம் தொழில் ரீதியாக எதிர்பாராத முன்னேற்றமும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். குருவின் அமைப்பு ஏராளமான நன்மையை இந்த தருணத்தில் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் நிழல் கிரகமான ராகு இந்த தருணத்தில் சுகஸ்தானமாகிய 4இல் வலம் வருகிறார். மோட்சக்காரகரான கேது தொழில் ஸ்தானத்தை வெளிப்படுத்துகிறாருங்க. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது பின்னோக்கி நகர்ந்து விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னோக்கி நகர்த்தக்கூடிய அதிர்ஷ்டகரமான 7 நாட்களாக இந்த நாட்களை மாற்றி கொடுப்பதோ மட்டுமல்லாது தொழில் ரீதியாகவும் பல சுபகாரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தில் நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பால் பல நல்லகரமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீண்ட நாள் எதிர்பார்த்த தொழில் ரீதியான ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது. அதே வேளையில் இந்த தருணத்தில் சுக்கிரன் மிக வலுவாக 6ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. 12ஆம் இடத்தின் அதிபதியாக 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்தில் மிக வலுவாக வலம் வருகிறார். மிக விரைவில் 7இல் உச்சம் பலம் பெற போகிறார். அவர் இந்த தருணத்தில் 12ஆம் இடத்தின் அதிபதி 6ஆம் இடத்தில் மறைவது விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏராளமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. 6இல் அவர் மறைவதால் திருமணம் உள்ளிட்ட பல மங்களகரமான காரியங்கள் கைகூடும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சௌகரியத்தை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை உள்ளிட்ட பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சீர்வரிசை பொருட்களை வாங்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் சிறப்பாக சுக்கிரன் மாற்றி கொடுக்கிறாருங்க. மேலும் இந்த தருணத்தில் சந்திரன் பல இடங்களில் வலம் வந்தாலும் சிறப்பான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதால் அடுத்தடுத்த முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு ஏதேனும் சுபகாரியங்களில் சிறு உதவியாவது செய்யுங்கள். வேட்டி சேலை எடுத்து கொடுத்தல் உள்ளிட்ட விஷயங்களை செய்வதால் மிக சிறப்பான மாற்றம் தானாக நடக்க போகும். நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு.